வணக்கம் மக்களே. தமிழ்நாட்டில் சென்னையில் ஏகப்பட்ட ஏரியாவில் இப்போ அந்த சிஜேபி போராட்டம் மாதிரி இங்கேயும் நிறைய இளைஞர்கள் வந்து போராட்டம் பண்ணுறாங்க. அந்த போராட்டத்தில் அவங்க போராட்டத்தோட நோக்கம் எந்த சைடு இருக்கணுமோ அந்த சைடு இல்லாமல் நிறைய டீவியேஷன் இருக்குதோ, அவங்க வேற ஒரு ட்ராக்கை மாற்றி அவங்களோட இன்டென்ஷன் வந்து நீட்டாக இல்லாமல் வேற ஒன்றா இருக்கோ அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது. ஏன் அப்படின்றத தெளிவுபடுத்த போகிறோம். நேற்று ஒரு நரேட்டிவும் செட் பண்ணிருக்காங்க. ஜனநாயகன் வேண்டாம், ஜனநாயகம் வேண்டும் அப்படின்ற மாதிரி செட் பண்ணிட்டு இருந்தாங்க. குறிப்பா நிறைய சினிமா துறையை சார்ந்த நபர்கள் எல்லாமே வந்து பேசினதை நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. அதை பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோக்கு ஒரு லைக்கு ஐப்ப கண்டிப்பா கொடுத்துடணும். ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப்ல ஃபாலோ பண்ணாம வீடியோ பார்க்குற நபர்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப உதவியா இருக்கும்ன்றதை கேட்டுக்கிறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ சிஜேபியோட போராட்டம் நாளுக்கு நாள் தீவிரமாயிட்டே போகுது. அது டெல்லியா இருக்கட்டும், இல்லை டெல்லி தாண்டி எல்லா மாநிலத்திலையும் இந்தியா ஃபுல்லா போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. இதுல குறிப்பா இங்க தமிழ்நாட்டில் நிறைய போராட்டங்கள் நடக்குது. அதுல சிபிஐஎம் அப்படின்றவங்க வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் இதுக்கு ஆதரவு தெரிவிக்கணும், இதெல்லாம் பண்ணணும்ன்றத நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. குறிப்பா அவங்க அலுவலகத்திலே ஒரு பயங்கரமான போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. அந்த போராட்டத்துல வந்து முத்துக்குமரன் பிக் பாஸ் சீசன் 8 டைட்டில் வின்னரான முத்துலாம் வந்து பேசியிருந்தார். இந்த போராட்டத்தோட இலக்கு என்னவா இருக்கணுமோ அந்த இலக்கு தான் நம்ம குறியா இருக்கணும், அதை தாண்டி இந்த தடம் மாறக்கூடாதுன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாரு. அதை நான் வரவேற்கிறேன். ஏன்னா அங்க போய் எல்லாரும் பேசுறவங்க நீட்டை பத்தி பேசாம மற்ற எல்லாத்தையும் பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னு நான் பாக்குறேன். நீங்க என்ன, தமிழ்நாட்டோட இலக்கு நீட்டு ரத்து செய்யப்படணும், நீட்டு தமிழ்நாட்டுக்கு தேவை கிடையாதுன்றதான் தமிழ்நாடோட கோரிக்கை. நிறைய பேர் இன்னொரு பக்கம் அந்த சைட்ல இருக்கிறது வந்து வேற, என்ன நீட்டு நடத்துங்க, அதை ஃபேரா நடத்துங்க. ஸோ அங்க ஃபேர் நீட், இங்க பேன் நீட் அப்படின்றதான் பாயிண்ட். இங்க வந்து என்ன பண்ணும், நிறைய பேர் வந்து அந்த நீட்டை பத்தி பேசுறாங்க, போராட்டத்துல கலந்துக்கணும்னா என்ன உங்களுடைய போராட்டமா இருக்கணும், என்ன உங்க கொள்கையா இருக்கணும் சொல்லுங்க மக்களை. என்ன போராட்டம், என்ன கொள்கை? ஆனா அதுல வந்து விஜயை பத்தி பாடுறது, விஜய் இதை பத்தி பேசுறது, எப்பா அப்ப அந்த போராட்டம் இதுக்கு எடுத்தா நீட்டுக்காக நடத்துறீங்களா இல்ல விஜய் எதிர்ப்புக்காக நடத்துறீங்களா அப்படின்னு தெரியல. அதுல குறிப்பா நிறைய கருப்பாடுகள் பூந்துருக்குது. அது எல்லாம் யாரான்னு பார்த்தா முன்னாடி திமுக ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் ஃபுட்பால் அர்ஜென்டினா மெஸ்ஸி அப்படின்னு கொண்டாடிட்டு இருந்தாங்க. அப்போ கூட தான் அங்க போராட்டம் நடந்துட்டு இருந்தது. அப்பெல்லாம் எங்கடா போனீங்க நீங்க, அப்பெல்லாம் எங்க போனீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்போ உங்களுக்கும் ஒரு என்டர்டைன்மெண்ட், உங்களுக்கும் ஒரு இது இருந்திருக்கு. அதை முடிச்சுட்டு ஃப்ரீயா இருந்தவன அந்த போராட்டத்துல வந்து கந்துக்கிறீங்க. கரெக்டா? ஏன்னா அவங்க போஸ்டே இருக்கு சோசியல் மீடியா. 2 நாளைக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்காங்க, 2 நாளுக்கு அப்புறம் எப்படி இருந்திருக்காங்கன்ட்டு. இப்போ வந்து போராட்டம் பண்றீங்க. அந்த இடத்துல போராட்டம் பண்ணும்போது நீட்டு, எதனால நீட்டு நாங்க எதுக்குறோம், அதுல நிறைய பேருக்கு நாலேஜே இல்லாம இருக்காங்க. ஸோ இங்க மாணவர்கள் அடிக்கிறாங்க, இதெல்லாம் பண்றாங்க, நிறைய பேர் வந்து அந்த போராட்டத்துல கலந்துக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்க நீட்டு எதனால நாங்க ரத்து செய்யணும்ன்றோம், நீட்டுனால என்னென்ன பாதிப்புன்னு சொல்லி அவங்களுக்கு நீங்க புரிய வைக்கிறதுக்கு நீங்க தானே கடமைப்பட்டிருக்கீங்க. அவங்களுக்கு ஏன் போராட்டம், எதுக்காகன்ற ரீசன் அவங்களுக்கு தெரிய வைக்கணுமா இல்லையா? அந்த மாதிரி தெரிவிக்காம பாட்டு போடுறது என்ன, டான்ஸ் பாடுறது என்ன, இதுல குறிப்பா அங்க போற ரிப்போர்ட்டர்ஸ்ல இருந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு எதிராக மட்டும் பேசுங்க, இதுக்கு எதிராக பேசுங்கன்னு ஒரு நரேட்டிவ் மட்டும் செட் பண்ணிருக்காங்க. இதுல ஜனநாயகன் வேண்டாம், ஜனநாயகம் தான் வேண்டும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. என்னன்னா நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ வந்து நேற்று கனிமொழி அவர்கள் ஒரு ட்வீட் எல்லாம் கூட போட்டிருந்தாங்க. அமைச்சர்கள்லாம் வந்து படம் பார்க்க போயிருக்கிறாங்க, லீவ் முடிச்சுட்டு வரட்டும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. ஆனா அந்த அமைச்சர் ஒரு 3-4 பேர் போயிருப்பாங்க. அதை தாண்டி நிறைய பேர் வேலையும் பார்த்துட்டு இருந்தாங்க. ஓகே, இதுல அவங்க படம் பார்க்கறது தப்பா இவங்களுக்கு? அப்போ இதுக்கு முன்னாடி இருந்த திமுக ஆட்சியில கூலி படத்துக்கு போயிட்டு முதல்வர் பார்த்திருந்தாரு, அப்ப என்ன சொல்றீங்க? எனக்கு தெரிஞ்சு இவங்களது விஜயோட கடைசி ஃபைனல் படம். அவங்க ரசிகர்களா இருந்துதான் இப்ப இந்த கட்சியை வந்து இவ்வளவு தூரம் ஆயிருக்கிறாங்க. அந்த எமோஷன்ஸை வெளிப்படுத்தியிருக்காங்க. அவங்க போய் படத்தை பார்த்துருக்காங்க. ஓகே, இதே முன்னாள் முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் அவர்கள் எத்தனை படத்துக்கு ரிவ்யூ கொடுத்திருக்கிறாரு, எத்தனை படத்தை பார்த்திருக்கிறாரு. ஏன் துணை முதலமைச்சரா இருந்த உதயநிதி ஸ்டாலின் அப்பயே படத்துக்கெல்லாம் நடிக்க போயிருக்காரு. எப்படியே அவரு எம்எல்ஏவா இருக்கும்போது, விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும்போது அவர் படத்துக்கு நடிக்கிற அளவுக்கு போயிருக்கிறாப்புல. அப்போ நீங்க இதை தப்புன்னீங்கன்னா அதை நீங்க பண்ணாம இருக்கணும். ஸோ ஒரு விமர்சனம் என்பது எல்லா டைமும் ஒரே மாதிரி இருக்கணும். ஆனா உங்களுக்கு வந்தா அது நியாயமாவும், ஆப்போசிட்டுக்கு போனா அது அநியாயம் மாதிரி பேசுவது தவறு. இங்க வந்து ஒரு நரேஷன் செட் பண்றாங்க. அந்த படமே ஏகப்பட்ட போராட்டங்களுக்கு தாண்டி வந்திருக்குது. அதை அவங்க கொண்டாடுறாங்க, என்ஜாய் பண்றாங்க. ஏன் உங்களுக்கான என்டர்டைன்மெண்ட் உங்களுக்கு ஏதாவது இதுன்னா நீங்க பார்க்காம இருந்திருக்கீங்களா? போன ஆட்சியில் அத்தனை பேர் பார்க்காம இருந்திருக்கீங்க. எல்லாருக்கும் ஒரு குடும்பம், ஃபேமிலின்னு இருக்கு. அவங்களுக்கான மொமெண்ட்டை அவங்க ஸ்பெண்ட் பண்ணணும். என்னதான் அவங்க அரசியல்ல இருந்தாலுமே
அவங்களுக்கான நேரத்தை அவங்களும் செலவிடணும். முழு டைம் ஒர்க் பண்ணிட்டே இருக்கும். ஏங்க இதுக்கு முன்னாடி நான் கேட்கறேன், எந்த சீமாவது எல்லா வாட்டியும் காலைல 9 மணிக்கு வந்துட்டு சாயந்தரம் 6 மணிக்கு தொடர்ந்து போயிருக்கிறாங்களா? அப்ப அவங்க வீட்டுல என்ன பண்றாங்கன்னு நமக்கு தெரியுமா? அது எதுவுமே தெரியாது இல்ல. இவங்க மட்டும் இந்த ஒரு படத்தை போயிட்டு இவங்க பார்த்துட்டாங்கன்னு தப்புன்னு சொல்றாங்களா? அதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் பார்த்திருக்காங்க. அதுக்கு யாருக்குமே விமர்சனம் தெரிவிக்கலையே. இதே கனிமொழி அவர்கள் அப்ப எங்க போனாங்க? அப்ப விமர்சனம் தெரிவிக்க வேண்டியது தானே. இது பார்க்க கூடாதுங்க, இதெல்லாம் ரொம்ப தப்புன்னு. ஏன் அப்படின்னா இந்த ரெட் ஜெயிண்ட் இப்போ ப்ரொடக்ஷன்லாம் ஸ்டாப் பண்ண சொல்லுங்க. ரெட் ஜெயிண்ட்ல இருக்கிற ப்ரொடக்ஷன் எல்லாமே இப்போ நீட்டு தான் நமக்கு முக்கியம். அவங்க எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு, ஏன்னா இந்த படத்தை ஹைலைட் பண்ணி விஜய் மேல எதிர்ப்பு திணிப்பு தான் பாக்குறாங்களே தாண்டி இந்த விஷயத்தை எடுத்துட்டு போய் மக்கள்கிட்ட எதை சேர்க்கணுமோ அதை சேர்க்கல. இதை வச்சு அவர் ஆட்சி கலைக்கணும், அவர் ஏதாவது பண்ணணும் அப்படின்றதான் இன்டென்ஷனா இவங்களுக்கு இருந்திருக்குது. அது எல்லாருமே செயல்படுறாங்க. எல்லாருமே இப்பதான் மறுசீலனை பண்ண போறாங்களாமே சிபிஐஎம். அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆதரவு கொடுக்கலாமா வேணாமான்ட்டு. அது ஏதோ நீங்க பண்ணுங்க, ஆனா நீங்க எதுக்கான மோட்டோவோ அதை பண்ணாம இதை பண்ணக்கூடாது. இதுல நேத்து நிறைய போராட்டங்கள் நடந்தது. அது எல்லாமே காவல்துறையின் வந்து இது பண்ணாங்க. ஏங்க பஸ் ஸ்டாண்ட்ல போயிட்டு இல்ல ரயிலுக்கு முன்னாடி போய் படுக்கிறது இதெல்லாம் என்னது? அவங்க என்ன சொன்னாங்க? அரை வழியில போராடுங்கன்றாங்க. போய் பஸ் ஸ்டாண்ட்லயோ இல்ல பொதுமக்களுக்கு விளைவு ஏற்படுத்துற வகையில பண்றது அது என்ன போராட்டம்? நீங்க போராட்டம் பண்றதுன்னா மத்தவங்களுக்கு டேமேஜ் இருக்கக்கூடாது, மத்தவங்களுக்கு பாதிப்பு இல்லாத ஒரு போராட்டம் பண்ணணும் இல்லையா? நானும் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன். அவங்க அடி வாங்குறது இதெல்லாம் பண்றது எனக்கும் வருத்தம் தான். அதுக்கும் நான் ஆதரவா இருக்கேன். அதுல எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனா போராட்டம்ன்ற பேர்ல நீங்க பண்ற அந்த டீவியேஷன் அரசியலோ இன்னொரு பக்கம் பொதுமக்களுக்கான டேமேஜோ இது வந்து என்றைக்கும் ஏற்புடையதா அல்ல அப்படின்றது என்னோட கருத்து. ஓகே, இது அந்த போராட்டம். இன்னொன்னு நேத்து நிறைய நடிகர்கள்லாம் வந்து பேசுனாங்க. அதுல ஒரு சில நபர்கள்லாம் நீட்டுனா என்ன, அவங்க இதெல்லாம் எனக்கு தெரில, அவங்க ரேவதி தான் அவங்க வந்து தெரிலன்னும் போது எனக்கு அவங்க மாணவர்கள் அடி வாங்குறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வருத்தமா இருக்குன்ற மாதிரி அந்த வழியை வந்து அவங்க பேசி சொல்றாங்க. அவங்களுக்கு நீட்டுனா என்னன்னு சொல்லி புரிய வைக்கிற கடமை யாருது? அது அங்க இருக்கிறவங்க தானே பண்ணணும். அதை பண்ணல. அதை விட்டுட்டு முதலமைச்சர் இப்படி பண்ணாருன்ற மாதிரி இது வந்து நீட்டுக்கான போராட்டமா இல்ல முதலமைச்சரை விமர்சிக்கிற போராட்டமான்னு எனக்கு தெரியல. அப்படிதான் பண்றாங்க. அப்ப இப்போ இந்த போராட்டத்துல கூடி இதெல்லாம் பண்றவங்க கடந்த 5 வருஷத்துல எங்கேயா போனீங்க நீங்க எல்லாருமே? அந்த இடத்துல வந்து ஒரு வாட்டி கூட போராட்டம் பண்ணல, ஒரு வாட்டி கூட எதுவுமே கேட்கல. அப்ப எவ்வளவு போராட்டங்கள் நடந்தது? அப்ப அந்த போராட்டங்களுக்கு ஏதாவது ஆதரவு தெரிவிச்சீங்களா? ஏதாவது கேட்டீங்களா? இப்ப மட்டும் முதலமைச்சர் இது வந்து அவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கணும், இதெல்லாம் கொடுக்கணும்னு கேட்கறீங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்துக்கு ஒரு பெரிய போராட்டம் பல நாளா நடந்தது, தூய்மை பணியாளர்கள் போராட்டம். அதுக்கு யாருமே போய் ஒரு விஷயத்தை கேட்கறதோ அதுக்கு எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணலையே. அப்ப அவங்க எல்லாம் உங்களுக்கு இதுவா தெரியுதா? இதுல குறிப்பா பாரஞ்சித் அவர்கள் அவர் வந்து பேசுறார். அவர் பேசுறன்ற பேர்ல தலித் அமைச்சர்கள்னு இல்ல, அவங்க சமூகத்துக்கு பண்ணா மட்டும். இது வரைக்கும் உங்க கூட்டணியில இந்த தலித்தை முன்னாடி எடுத்துட்டு வர்றதுக்கு தவிச்சிட்டு இருந்தாங்க. கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு பதவியே கொடுக்காம இது பண்ணிட்டு இருந்தாங்க திமுக ஆட்சியில. ஆனா இவங்க வந்து பதவி கொடுத்து என்னென்ன மாற்றங்கள் எடுத்துட்டு வருமோ அதெல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. இவங்களுக்கு முக்கியமா தேவைப்பட்ட அந்த ஆம்ஸ்ட்ராங் வழக்கே முன்னாடி ஆட்சியில மேல்முறையீடு போடாம அவங்க தலையீடு இருந்து நிறுத்தி வச்சிருந்தாங்க. இப்ப அதெல்லாம் நடக்குது. அதெல்லாம் பாராட்ட மனசு வர கிடையாது. ஆனா வந்து இந்த பல விஷயங்களை எதிர்த்து பேசுறதுக்கோ எதிர்த்து சொல்றதுக்கு மட்டும் தான் வருதே தாண்டி அவங்க இதுக்காக போராடினா மட்டும்தான் இருக்குமா? எனக்கு புரியல. அந்த அந்த விழாவே இவங்க வச்சது எல்லாமே முழுக்க முதல்வரை விமர்சனம் வைக்கணும்ன்ற வகையில தான் இருந்ததை தாண்டி மற்றபடி வேற எதுவுமே எனக்கு இருந்தா மாதிரி தெரியல. நீட்டுக்கான விஷயத்த நீங்க எடுத்து மக்கள்கிட்ட சேருங்க, மக்கள் இது பண்ணணும்ன்றதான் பாயிண்ட். இதே திமுக ஆட்சியில நீட்டுக்காக எவ்வளவு அறிக்கை கொடுத்திருக்காங்க. நீட்டுக்கான ரகசியம் தெரியும், நீட்டை 7 மாசத்துல ஒழிச்சிருவோம், நீட்டை இதெல்லாம் பண்ணிடுவோம்னு சொன்னாங்க. அப்ப எல்லாரும் எங்க சார் வாய மூடிட்டு இருந்தீங்க? எங்க போயிருந்தீங்க? அப்ப வந்து பேசியிருக்க வேண்டியது தானே? அப்ப ஏதாவது இதெல்லாம் சொல்லியிருக்க வேண்டியது தானே? அப்ப எந்த போராட்டமோ எந்த விஷயமோ நீங்க அந்த நேரத்துல பண்ண மாட்டீங்க. தேவையான சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்க பண்ணுறீங்க அப்படின்றதா எனக்கு தோணுது. ஸோ இதுல மாற்றுக்கிறதே கிடையாது இவங்களோட இன்டென்ஷன். ஏன்னா எல்லாருமே ஒன்று சேர்ந்துருக்காங்க. நீங்க தெளிவா பாருங்க மக்களே, அந்த போராட்டத்துல உண்மையான போராட்டம் மாணவர்கள் யாரு, அதுல வந்து இதை ஒரு அரசியல் நோக்கோடு பயன்படுத்துற ஆட்கள் யாருன்றதை நீங்க தெளிவா பாரிச்சுக்கலாம். இதே நீங்க நீட்டுக்காக போராடுற நபர்கள் வந்து பேசுறது நீட்டை பத்தி பேசுவாங்க, நீட்டை பத்தி சொல்லுவாங்க. அந்த வழியில பேசுறவங்கள நானும் ஆதரிக்கிறேன். ஆனா நீட்டுன்ற பேர்வையில ஒரு போர்வையை போத்திக்கிட்டு வந்து உங்களுடைய இன்டென்ஷனும் உங்களுடைய காரணமும் வேற மாதிரி இருக்கு பாருங்க. அது ஒரிஜினலா நீங்க நீட்டுக்காக போராடுற மாதிரி தெரியல. உங்களுடைய வன்மத்தையும் உங்களுக்குள்ள இருக்கிற விஷயத்தையும் எடுத்துட்டு வந்து வெளியே கொட்டுற ஒரு தருணமா தான் நான் பாக்குறேன். அப்படிதான் நேத்து அங்க குறிப்பா அந்த நிறைய ஆக்ட்ரஸ் வந்து பண்ணது எல்லாமே எனக்கு அப்படிதான் தோணுச்சு. அதுல ரேவதி எனக்கு தெரியலன்னாங்க.
தெரியலன்ட்டு அவங்களுக்கு சொன்னாங்க. எனக்கு இந்த மாதிரி பார்க்கும்போது இதுவா இருந்தது. அந்த மாதிரி நமக்கும் பார்க்கும்போது அவ்வளவு இதுவா இருந்தது. அந்த விஷுவல்ஸே பார்க்க முடியல. டெல்லியில் நடந்த விஷயம்லாம் அந்த அளவுக்கு இருக்கு. அதை பத்தி பேசுங்க, ஏன் அதை பத்தி இது பண்ணுங்கன்னா அதை பத்தி பேசுறதே கிடையாது. எதை பேசணுமோ அதை பேசாம இவங்க அப்படியே ஒரு டேக் டைவர்ஷனும் இது எல்லாத்தையுமே இவங்க பார்த்துட்டு இருக்காங்கன்றது தான் நான் சொல்ல வர்றது. என்னோட கருத்து அதை நான் உங்ககிட்ட சொல்றேன். அதை நீங்க பார்த்து எடுத்துங்க. இதுல குறிப்பா வந்து ஜனநாயகன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இந்த ஜனநாயகத்தோட படத்தோட இதுவை வந்து அவங்க திருப்பணும் ட்ரை பண்றாங்க. மொதல் விஷயம் நரேட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்றாங்க. இதே மற்ற டைம்ல திமுகல பண்ணும்போது அது எதுவுமே இல்லை. மக்களே தெளிவா நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க அந்த பொசிஷன்ல இருந்து யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு வேலை, நீங்களே ஒரு பதவியில இருக்கீங்க, அரசு பதவியில கண்டினியூஸா ஒர்க் பண்ணிட்டே இருக்கீங்க. ஒரு நாள் வீட்டுல வந்து படத்துக்கு போலாம் இதெல்லாம் கூப்பிட்டா நீங்க அந்த படத்துக்கு போவீங்களா மாட்டீங்களா? போயிட்டு என்ஜாய் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? டைம் ஒரு ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு யோசிப்பீங்கல்ல. எல்லாருக்கும் ஒரு ப்ரெஷர் ஸ்டேட்ல இருந்து வெளியே வந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் ஆகணும், கொஞ்சம் அந்த படத்தை பார்த்து இதுவாகணுன்ற மாதிரி எல்லாருமே அவங்களுடைய டைம், தனிமையான ஒரு டைமை ஸ்பெண்ட் பண்ணணும்னு யோசிப்பாங்க தானே. அது என்ன இவங்க பண்ணா தப்பு அவங்க பண்ணா சரி அப்படின்ற மாதிரி விமர்சனம் வைக்கிறது, அதுவே எனக்கு தப்பா இருக்கு. நியாயமோடு ஒரே இதுல நீங்க பாருங்க, அதுதான் சரி. இவங்களுக்கு ஒரு நியாயம் அவங்களுக்கு ஒரு நியாயம் அப்படின்ற மாதிரி பாக்குறதுல எனக்கு டோட்டலா முரண்பாடா இருக்கு. நீங்க எதிர்க்கணும்ன்ற மாதிரி எதிர்த்து விமர்சனம் வைக்கிற மாதிரி தான் இருக்கே தாண்டி உங்களுடைய இலக்கு வேறு. அப்படிதான் இப்ப எல்லாருமே வந்து கூட்டணியா சேர்ந்துருவாங்க. நீங்க பாருங்க நடக்க போறது என்னன்னா, எல்லா ஒட்டுமொத்த கூட்டணியும் வந்து இன்னும் நிறைய நரேட்டிவ்ஸ், இன்னும் நிறைய விஷயங்கள் செட் பண்ணுவாங்க. செட் பண்ணி இதெல்லாம் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் இவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்றது தான். ஸோ இதுல மாணவர்கள் நடக்கிற போராட்டம் வேறு, ஆனா இவங்க நடத்துற ஒரு போராட்டம் ஒரு பின்னோக்கி இல்ல, பல கருத்தோ இது எல்லாமே கொட்டுறதுக்கு ஒரு இடமா தான் பார்த்துருக்காங்கன்றது தான் நான் சொல்ல வரேன் மக்களே. அடுத்து இன்னொரு கஸ்டோடியல் டெத் நடந்திருக்கு. அதை பத்தின டீட்டெயிலான வீடியோல இன்னொரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். அதை பத்தியும் பேசணும். பாய் கைஸ்.